தேர்தல் ஆட்டம் ஆரம்பத்திலே விஜய் விசில் ஊதிவிட்டார். இனி ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் விஜய் இன்று களமிறங்கியிருக்கிறார். விஜயின் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் இன்னைக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அரசியல் கட்சிகளுக்கு வாக்காளர்களுக்கு என கிளியர் கட் மெசேஜ் கொடுத்திருக்கார். விஜயின் கிளியர் கட் எலெக்ஷன் மெசேஜ் இன்று நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு பிறகு ஈரோட்டிலே ஒரு கூட்டத்திலே பங்கேற்றார் விஜய். அதற்கு பிறகு தற்போதுதான் விஜய் ஒரு பரபரப்பான கூட்டத்திலே பங்கேற்று பரபரப்பாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சியை தட்டி எழுப்பும் வகையிலே பேசியிருக்கிறார். அதுவும் இன்று விஜய் பேசிய பேச்சு இருக்கிறதே உண்மையிலேயே பலருக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல ஒருவரை மட்டும் விமர்சிக்க மறுத்துவிட்டார். அதை யார் என்பதையெல்லாம் விலாவரியாக பார்க்க போகிறோம். எனவே கிளியர் கட் மெசேஜ், விஜயின் எலெக்ஷன் கிளியர் கட் மெசேஜ் என்ன என்பதை இனி விலாவரியாக பார்ப்போம். இன்று விஜய் தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே மிக தெளிவாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக கூட்டணி, என விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்து கொண்டிருந்தது. அதாவது என்னவென்றால், காங்கிரசுடன் வைக்கப் போகிறாரா அல்லது தேமுதிக வரப்போகிறதா, விஜயுடன் யார் கூட்டணி வைக்க போகிறார்கள், அல்லது விஜய் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு செல்ல போகிறாரா என பல குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை சொல்லும் வகையிலே இன்றைய பேச்சிலே மிக தெளிவாக விஜய் தன்னுடைய பேச்சிலே அனைவருக்கும் விடை கொடுத்திருக்கிறார். அதுவும் விசில் அடித்து, அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விசில் அடித்து விஜய் இன்று விசில் அடித்து அந்த சத்தத்தையும் நீங்கள் பார்க்கலாம். விஜய் வாருங்கள். விஜய் விஜய் மிக நம்மால் விசில் அடிக்க முடியவில்லை, ஆனால் விசில் அடித்து விஜய் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். அதற்கு பிறகு தொண்டர்கள் அடித்த விசில் இருக்கல்லவா, அதை கேட்டு விஜய் காதில் கையை வைத்துக் கொண்டார். அந்த அளவுக்கு தொண்டர்கள் விசில் அடித்து விட்டார்கள். அந்த காட்சிகளையும் தற்போது பார்ப்போம். விஜய் காதிலே கையை வைத்துக் கொள்வார். நிச்சயமாக அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். நிச்சயமாக நமது காதுகளே இப்போது நான் பேசுவதை எனக்கு கேட்பது போல தொடர்ந்து அந்த சத்தம் அதிர்ந்தது. விசில் அடித்து இன்று விஜய் தெளிவாக விசில் ஊதிவிட்டார். விஜய் ஆட்டத்தையும் ஆரம்பித்து விட்டார். கூட்டணி குறித்து மிக தெளிவாக இன்று பேசியிருக்கிறார். அதிமுகவை இதுவரை பெரிய அளவு விமர்சிக்காத விஜய், திமுக ஒரு தீய சக்தி என்று தொடர்ந்து பேசி வந்த விஜய் தற்போது அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்று இன்று முதன்முறையாக அதிமுக கடுமையான விமர்சனம். அண்ணாவை திமுகவும் மறந்துவிட்டது, பெயரை வைத்திருக்கின்ற அண்ணா திமுகவும் அண்ணாவை மறந்துவிட்டது என்ற வகையில் அண்ணாவை இன்று தன்னுடைய பேச்சு வழக்கமாக எம்ஜிஆரை அழைத்து பேசும் விஜய் இன்று அண்ணாவையும் அண்ணாவையும் தன்னுடைய பேச்சிலே அழைத்துக் கொண்டார். எனவே விஜய் இன்று திமுக அதிமுக இருவருமே சரியில்லை என்ற வகையில் தான் இன்று தன்னுடைய தொண்டர்களுக்கு கூறியிருந்தார். இவர்கள் தீய சக்தி என்றால் இவர்கள் ஊழல் சக்தி என்ற வகையில் இருவருடன் கூட்டு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார். அதே போன்று தனக்கு அழுத்தங்கள் வருகின்றது, அழுத்தங்கள் தனக்கு வருகின்றது, எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லல அவர். அழுத்தங்கள் எனக்கு வருகிறது, ஆனால் அழுத்தங்களுக்கெல்லாம் அடிபணியுமால் நான் இல்லை,
என்று விஜய் சூளுரையாக இன்று எடுத்து வைத்தார். அவருடைய பேச்சிலே மிக தெளிவாக அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டேன், நேரடியாக களமிறங்க போகிறேன், அது போன்ற ஆட்கள் அல்ல நம் தொண்டர்கள் எல்லாம் அப்படி அல்ல என்ற வகையிலே மிக தெளிவாக பேசி யாருடன் கூட்டணி இல்லை என்று கூறியவர், நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டியிடக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கிறது, தாவேகாவுக்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய் என்றால் கூற வேண்டும். என்றால் காங்கிரஸ் கட்சி வரப்போகிறது, பேச்சுவார்த்தை போகிறது, ஒரே குழப்ப நிலை. காங்கிரஸ் தற்போது திரிசங்கு நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. திமுகவுடன் இருப்பதாக சில தலைவர்கள் அங்கு மேல்மட்ட தலைவர் கூறினாலும் சில தலைவர்கள் அங்கு இங்கு மாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கிறதா, விஜயுடன் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் விஜய் தெளிவாக சொல்லிவிட்டார், நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் தாவேகா என்ற வகையிலே தயாராகுங்கள், தனித்து போட்டி என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய் இன்றைய கூட்டத்திலே. எனவே விஜய் இன்று கூட்டணியை குறித்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார். விசில் சின்னத்தை இன்று அறிமுகம் செய்து விசில் அடித்து மற்றவர்களையும் விசில் அடிக்க சொல்லி, இனி வீட்டின் விசில் எல்லோர் வீட்டிலும் விசில் அடிக்க வேண்டும், எல்லோரும் விசில் எடுத்து வெற்றி விசிலாக மாற்ற வேண்டும் என்று கூறிய விஜய், கூட்டணி என்பது அதிமுகவுடன் இல்லை, அதிமுக என்டிஏவுடன் இல்லை என்றால் மறைமுகமாக அழுத்தங்கள் கொடுக்க போகிறது, பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்றே பலர் எழுதியிருக்கிறார்கள். பல சில ஊடகங்கள் தெரிவித்தன, இந்தி ஊடகங்கள் பொதுவாக அழுத்தம் இருக்கிறது, விஜய் பிஜேபியுடன் சேரப்போகிறார், என்டிஏவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேரப்போகிறார் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் தற்பொழுது அது இல்லை என்பதை நேரடியாக சொல்லிவிட்டார். என்றால் திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. இந்த இரண்டு சக்திகளையும் எதிர்த்து வெற்றி பெறும் சக்தியாக, மக்கள் சக்தியாக, மக்களுக்காக நாங்கள் இருக்க போகிறோம் என விஜய் இன்று ஆவேசமாக தன்னுடைய தொண்டர்களிடம் பேசியிருக்கிறார். எனவே விஜய் இன்று பேசிய பேச்சு மிக தெளிவாக அவர்கள் தனித்து களமிறங்க தயாராகிவிட்டார்கள், தனித்து களமாட தயாராகிவிட்டார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து உரைத்தது என்று சொன்னால் அதற்கு வேறு அர்த்தமே கொடுக்க வேண்டாம், மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போன்று மற்றொரு கருத்தினை சொன்னார், தாவேகா ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்று விஜய் சொல்லியிருக்கிறார். ஊழல் என்பது எந்த அளவுக்கு புறையோடு இருக்கிறது, இது போன்று பலர் பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்ய போகிறார், அதற்கான ஒரு உறுதியான திட்டம் என்ன, ஊழல் செய்தால் மரண தண்டனை தருவேன் என்று சொல்ல போகிறாரா, என்ன சொல்ல போகிறார், ஊழலை ஒழிப்பேன் என்பதை சொல்லவில்லை, ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எவ்வளவு சூழ்ச்சி, அழுத்தம் எவ்வளவு கொடுத்தாலும் எங்களை அடங்கி போக மாட்டோம், அடங்கி போக நாங்கள் தயாராக மாட்டோம், அடங்கி போக மாட்டோம், அடிபணிய மாட்டோம். திமுக மறைமுகமாக அடிமையாக இருக்கிறது பாஜகவிற்கு, அதிமுக நேரடி அடிமையாக மாறிவிட்டது என்று கூறிய விஜய், தாங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அடிபணிய மாட்டோம் என்று ஜனநாயகனுக்கு வந்த அழுத்தம், சிபிஐ விசாரணைக்கு வந்த அழுத்தம் ஆகிய அழுத்தங்கள் எல்லாம் எங்களை அடிபணிய வைக்காது, அடிபணியும் கூட்டமா நாங்கள் என்று விஜய் கேள்வி எழுப்பிய போது கைத்தட்டி தொண்டர்கள் எல்லாம் ரசித்தார்கள். எனவே அடிபணிய மாட்டோம் என்று மிக தெளிவாக பாஜகவிடம் அழுத்தம் கொடுத்தாலும் மண்டியிட மாட்டோம் என மறைமுகமாக விஜய் சொல்லியிருக்கிறார் இன்றைய பேச்சிலே. அதே போன்று மற்றொன்றையும் தெரிவிக்கிறார், தேர்தல் அறிக்கைகள். தற்பொழுது அதிமுக அந்த தேர்தல் அறிக்கையிலே 2000 ரூபாய் கொடுப்போம், குலவிளக்கு திட்டம், அதே போன்று பல அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். திமுக வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறது, அதற்காக அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிஷம் கலைந்தது தெரியக்கூடாது என்பதற்காக கலராக அறிவிப்புகளை வெளியிடுகிறார் திமுகவும் அதிமுக என்று கூறியிருக்கிறார். இவர் என்ன சொல்ல போகிறார் இவர் அறிக்கையிலே என்றால், இவர் ஒன்று சொன்னால் வீட்டில் குறைந்தபட்சம் டிகிரியாக படித்திருக்க வேண்டும், வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு கார் இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு பெரிய அடுக்கிக் கொண்டே சென்றார். ஆனால் அதெல்லாம் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவரும் சொல்ல போகிறார். ஆனால் அவர் இலவசம் அறிவிக்கப் போகிறாரா என்ன, அவருடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகிறார் என்பது உண்மையிலே மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதை என்ன செய்ய போகிறார் என்று. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக விஜய் ஒன்று சொன்னது, இன்று விஜயின் பேச்சினை கூர்ந்து கவனித்தால் மிக தெளிவாக தெரியும். விஜயின் முகத்திலே ஒரு உற்சாகம் இருந்தது, ஒரு வேகம் இருந்தது, அவர் பேச்சின் போது அது தெரிந்தது. வந்த கூட்டத்திற்கு வந்ததிலிருந்து கூட்டத்திலிருந்து செல்லும் வரை விஜயின் முகத்திலே ஒரு ஒரு ஒளிவட்ட ஒரு பிரகாசமான ஒரு வெற்றி என்றால் அந்த கூட்டம் விசில் என்று ஒரு உற்சாகம் தெரிந்தது. ஆனால்
அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பொடி வைத்து பேசினார். நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால், மிக தெளிவாக அந்த சொற்களையே நமது இதிலே பெரிதாக பார்க்கலாம். நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் கிளீன் பவுல்ட், நம்மெல்லாம் அவ்வளவுதான் கிளீன் பவுல்ட் என்று மிக தெளிவாக விஜய் எடுத்துரைத்தார். அவர் சொல்வதிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. முதற்கட்ட நிர்வாகிகளிடையா, தொண்டர்களிடத்தா, யாரிடமோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய். நேரடியாக சொல்லிவிட்டார், நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் அவ்வளவுதான் கிளீன் போல்ட் ஆகிவிடுவோம் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமை இல்லாவிட்டால் நம்மால் ஜெயிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்றால் இன்னொன்று சொல்கிறார், தற்போதுள்ள ஆளும் கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, இவர்களெல்லாம் விழித்து கொண்டிருக்கும் போதே மொழியை எடுத்து செல்லக்கூடியவர்கள் என்றார். முழித்து கொண்டிருக்கும் போதே மொழியை எடுத்து சென்று விடுவார்களாம், அந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். எனவே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் அவ்வளவுதான் என்பதை மிக தெளிவாக புரிந்தார். இதிலிருந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் தாவேகாவினர் என்பதும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது முதற்கட்ட நிர்வாகிகளா இடமா அல்லது தொண்டர்களிடமா என்பதை அவர் சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்கிறார், மிக சிறந்த எச்சரிக்கையாக அவர் சொல்கிறார். அவ்வளவுதான் தொண்டர்களே, நாம் எல்லாம் கிளீன் போல்ட் ஆகிவிடுவோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மற்றொரு விடயம், யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டேன் என நேரடியாகவே அவர் சொல்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு கருத்தை நம்ம எடுத்து வைத்திருக்கிறார். அது போன்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த விஜய் இன்றைய கூட்டத்திலே எம்ஜிஆரை குறித்து பெரிய அளவு பேசவில்லை. என்றால் கடந்த கூட்டங்களில் எல்லாம் எம்ஜிஆரை அடிக்கடி எம்ஜிஆரை அழைத்துக் கொண்டார். என்றால் அவருடைய கொள்கை தலைவர்களே எம்ஜிஆர் இல்லை. ஆனால் எம்ஜிஆரை போன்று எம்ஜிஆரை பாட்டு பாடி எம்ஜிஆர் போன்றெல்லாம் பேசியவர் இன்று பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். திமுகவும் அண்ணாவை மறந்துவிட்டது, அந்த கட்சியை தொடங்கிய அண்ணாவை திமுக மறந்துவிட்டது, பெயரிலே அண்ணாவை வைத்திருக்கும் கட்சியும் அண்ணாவை மறந்துவிட்டது. ஆனால் நாங்கள் மறக்க மாட்டோம், எம்ஜிஆர் அண்ணா வழியிலே என்று அண்ணாவை இன்று ஒரேடியாக பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தார். எனவே கடந்த முறை எம்ஜிஆர், இந்த முறை அண்ணா. எனவே மிக தெளிவாக கொள்கை ரீதியாக இருக்க தலைவர் கொடுத்தலாம் என்று பேசவில்லை. காமராஜர் பற்றியும் பேசவில்லை, அம்பேத்கர் பற்றியும் பேசவில்லை, வேலு நாச்சியாரை பற்றி பேசினார். வேலு நாச்சியாருக்கு ஒரு கதையெல்லாம் சொன்னார் என்று கதையெல்லாம் சொன்னால் உற்சாகப்படுத்தினார். ஆனால் விஜய் மிக தெளிவாக ஒரு அனைவருமே ஒப்புக்கொள்ள வேண்டிய விடயம், விஜய்க்கு பேச தெரியாது, இது தெரியாது, 10 நிமிஷம் தான் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தெளிவாக தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும், தூண்டிவிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக விஜய் இருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த விசில் அடித்து அவர் சொல்கிறார், உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன் கூறி விசில் அடிக்க ஆரம்பிக்கிறார். விசில் அடிக்கும் பொழுதே ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தில் இருந்த செயல் வீரர்கள் 3400 பேர் இருந்திருக்கிறார்கள். 3400 பேரும் அவர்கள் காலெல்லாம் உணர்ச்சி பொங்க எல்லோரும் விசில் அடிக்க ஆரம்பித்தார்கள். விசில் சத்தம் காதை பிளந்தது. விஜயை காதில் கையை வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் பேசும்போது உணர்ச்சி பொங்க பேசுகிறார் விஜய். நீங்கள் எல்லாம் என்னுடைய கமாண்டோக்கள், பிஎல்ஓக்காரருக்கு நீங்கள் வாக்குச்சாவடி முகர்களாக இருக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு கமாண்டோக்கள், எனக்கு என்னுடைய பெயரை தாங்கி நிற்கின்ற கமாண்டோக்கள், ஒவ்வொருவரும் வேலு நாச்சியார், ஒவ்வொருவரும் சின்ன மருது, ஒவ்வொருவரும் பெரிய மருது என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி அந்த உற்சாகப்படுத்தும் பொழுது, அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் பேசியதை பார்க்கும் பொழுது அங்குள்ள தொண்டர்களுக்கெல்லாம் உண்மையை நாடி நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு விஜய் 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 என்று கத்த ஆரம்பித்து விட்டார். அதை பார்க்கும்பொழுது விஜய் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், எப்படி தூண்டிவிட வேண்டும், எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பதை விஜய் தெரிந்து வைத்திருக்கார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கூட்டத்திலே பொதுவாக மிக தெளிவாக பேசினார். அது மட்டுமல்ல, இன்னொன்று, இந்த நட்பு சக்தி என்று கூறியது யாரை சொன்னார் என்று தெரியவில்லை. அவருக்கு நட்பு சக்தியாக எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார். இங்கு வருவோருக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எல்லாமே சொன்னார். ஆனால் இதுவரை ஒரு சில கட்சிகள், சிறு சிறு கட்சிகளை தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே விஜயிடம் எதுவும் போகவில்லை. அந்த நட்பு சக்தி என்று கூறியது ஒருவேளை காங்கிரஸாக இருக்கலாம். என்றால் காங்கிரஸ் தான் பேசிக்கொண்டிருப்பதாக தொடர்ந்து ஊடகங்களே பல முறை வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. பல யூகங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. அந்த நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் என்று ஒரு பிடி வைத்து தான் பேசினார். நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டி என்றார். இல்லாவிட்டாலும் இல்லை என்று சொல்லவில்லை, இல்லாவிட்டாலும் தனித்து போட்டி. அப்படி என்றால் பேச்சு தொடர்ந்து நடைபெறுகிறது.
காங்கிரசுடன் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். என்றால் இன்று தெளிவாக பேசினார். கூட்டு இல்லாவிட்டாலும் 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடக்கூடிய சக்தி தாவேகாவிற்கு இருக்கிறது என்றார். சொல்லுகின்ற விஜய் நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் இல்லை என்று சொல்லவில்லை. நட்பு சக்தி இல்லை, நாங்கள் தனித்துதான் போட்டி என்று டிக்ளேர் செய்யவில்லை. எனவே அவர் காங்கிரசுடன் ஒரு மறைமுகமாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்றை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனவே என்ன நடக்கும் என்பதை நாம் போக போக தான் பார்க்க வேண்டும். ஆனால் தனித்து களமிறங்க தயாராக இருங்கள். விசில் அடித்து விட்டேன், நாளை முதல் ஆட்டம் ஆரம்பம், 234 தொகுதிகளும் உங்கள் களப்பணிகளை தொடங்குங்கள் என்றால் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் வேலுநாச்சியார், நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் சின்ன மருது, நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிய மருது. எனவே களமிறங்கி வெற்றி சூடுங்கள், வாகை சூடுங்கள் என்ற வகையிலே தொண்டர்களை இன்று உற்சாகப்படுத்தும் வகையிலே அவர் தன்னுடைய பேச்சினை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேட்பாளர் தேர்வு குறித்தும் இன்று பேசினார். வேட்பாளர் தேர்வு குறித்து பேசும்பொழுது ஏதோ அனைவருமே 234 தொகுதியிலும் விஜய் களத்தில் இருக்கிறார், விஜயே களமிறங்கி வாக்கு கேட்கப் போகிறார், களமாட போகிறார், தேர்தலில் நிற்கப் போகிறார், வெற்றி பெறப் போகிறார் என்ற வகையிலே விஜய் 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 என்று தன்னுடைய பெயரை ஆளுமையை முன்னிலைப்படுத்துவதிலே விஜய் மிக தெளிவாக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்று விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நடுவிலே கூட்டத்திலே பேசிக்கொண்டார். இதுவரை பல கூட்டங்களை நம்முடைய அனுபவங்களில் பார்த்திருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று பேசும்போது விஜய் திடீரென்று ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் பெஞ்ச் என்று பாருங்களே, அது போன்ற திடீரென்று அனைவரும் எழுந்து நில்லுங்கள், ஒரு உறுதிமொழி எடுக்கப் போகிறோம் என்று கூறி மேடையில் உட்கார்ந்தவர்களும் எழுந்தார்கள், மற்றவர்களும் எழுந்தார்கள். ஒரு உறுதிமொழி எடுத்தார். அந்த உறுதிமொழி எடுத்த பிறகு விஜயோடைய பார்வை, அவருடைய அந்த முக பாவனை இருக்கிறதே, தான் ஒரு அழுத்தம் திருத்தமாக விஜய் தான், விஜய் அந்த 3 எழுத்து, தாவேகா 3 எழுத்து என்பது போல அந்த 3 எழுத்து மந்திரம்தான் தங்களை எடுத்து செல்ல போகிறது என்பதை அனைவருக்கும் சொல்லி விஜய் விஜய் என்று பேசுங்கள், தளபதியை விட விஜய் தான் முக்கியம் என்ற தளபதியை தற்போது மறந்துட்டார்கள். விஜய் விஜய் என்று தான் இன்று முழுவதுமே அப்படிதான் எதிரொலித்தது. அதே போன்று செங்கோட்டையன் பேசும்பொழுதும் அப்படிதான். அது விஜயினுடைய ஒட்டுமொத்த அந்த பேச்சு என்பது 37 நாட்களுக்கு பிறகு, ஈரோட்டிலே அந்த கூட்டம் நடந்த பிறகு 37 நாட்களுக்கு பிறகு சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை, ஜனநாயகனுக்கு இன்னும் 27ஆம் தேதி தான் விசாரணை தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள், அது ரிலீஸ் ஆகுமா அல்லது தள்ளி போகுமா என்பது தெரியவில்லை. பல அழுத்தங்களுக்கு நடுவே இருந்த விஜய் பேசும்பொழுது என்ன பேசுவார் என்றால், முதலில் மிக மௌனமாக, புயலுக்கு முன் அமைதி என்பார்களே அது போன்று ஒரு சிறு புன்முறுவல் தான் இருந்தது விஜயின் முகத்திலே. அமைதியாக இருந்தார். முதலில் உறுதிமொழி எடுத்தார்கள், எல்லோரும் நடந்தது. ஆனால் விஜய் பேச வந்த பிறகு மற்ற இடங்களில் பேசியதை விட இன்று விஜய் அந்த மாடுலேஷன் பல இடங்களில் இருந்தது, இன்றும் வேகமாக பேசியது, உணர்ச்சியை ததுவ பேசியது. ஆனால் மிக தெளிவாக தன்னுடைய தொண்டர்களுக்கு மெசேஜ் உற்சாகப்படுத்தி விட்டார். அதே போன்று விசில் ஊதி ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டோம், நாளை முதல் 234 தொகுதிகளும் தங்கள் தொண்டர்கள் களமிறங்குவார்கள், செயல் வீரர்கள் நாளை முதலே தேர்தல் பணியை தொடங்குவார்கள் என்பதை அறிவித்து விட்டார். அதே போன்று விஜய் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார். சுற்றுப்பயணம் என்றால் சாதாரண சுற்றுப்பயணம் அல்ல, ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 4 மாவட்டங்கள் என 5 மாவட்டங்களை பிரித்து 4 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களிலே விஜய் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார். அதிலே மிகப்பெரிய வாக்கு சேகரிப்புக்காக, என்றால் இந்த கூட்டம் அதிகம் வரும் என்பதால் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வகையிலே ஒரு வாகனத்தை சேர்ந்து வாக்கு சேகரித்து செல்ல போகிறார். அதற்கான ஏற்பாடுகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன என்று நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்கிறது. எனவே விஜய் ஒட்டுமொத்தமாக இன்று கிளியர் கட் மெசேஜ், விஜயின் இன்றைய பேச்சிலே டாப் 10 ஹைலைட்ஸ் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது முழுமையாக பார்க்கலாம். விஜய் பேசியதிலே டாப் 10 ஹைலைட்ஸ் என்னவென்று முழுமையாக வந்திருக்கிறது. அது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலில் விஜய், நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தேர்தலில் தனியாக நின்று ஜெயிப்போம். முதல் பாயிண்ட், இது மிக முக்கியமானது. அரசியல் கட்சிகள் என்றால் பல குழப்பங்கள் இன்னும் கூட்டணி முடிவாகாமல் இருப்பதால் இது முக்கியமான அறிவிப்பாக பார்க்கலாம். அடுத்து 2வது புள்ளியை பார்க்கலாம். விஜய் பேசிய டாப் 10 2வது, தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் செய்ய மாட்டேன், செய்யவும் விட மாட்டேன். இதுதான் மிகப்பெரிய ஒரு சவால், $1 பில்லியன் சவால் என்பார்கள், அது போன்ற ஒரு சவால் விஜய்க்கு. 3வது புள்ளி, அவருடைய டாப் ஹைலைட்ஸிலே இன்று 3வது புள்ளி, எவ்வளவு சூழ்ச்சி அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போக மாட்டேன், அடங்கி போவர்கள் அல்ல தாவேகாவினர் என்ற வகையிலே ஆக்ரோஷமாக இன்று விஜய் அந்த பதிவினை எடுத்து வைத்தார். எனவே யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன், எனக்கு அழுத்தம் இருக்கிறது,
ஆனால் அடிபணிய மாட்டேன் என விஜய் இன்று சூளுரைத்திருக்கிறார். இன்றைய கூட்டத்தில் சூளுரையாகவே கொடுத்திருந்தார். அதை நான்காவது புள்ளியிலே திமுக அதிமுகவுக்கு மாற்றி மாற்றி வாக்களித்த மக்கள் அவர்கள்தான் அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இருவருமே மாற்றி மாற்றி வாக்களித்து தங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என அழுத்தத்திலே மக்கள் இருந்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டு வரை விஜயம் இருந்தார். தற்போது அவர் வெளியே வந்துவிட்டார். அழுத்தத்தை மீட்பதற்காக வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை பார்க்க வேண்டும். 5வது புள்ளி, டாப் 10 ஹைலைட்ஸிலே 5வது புள்ளி, வேஷம் கலைந்தது தெரியக்கூடாது என்பதற்காக கலராக அறிவிப்புகளை வெளியிடும் திமுக அதிமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது உரிமை இனிமே அதை தான் குறிப்பிட்டார். ஆனால் திமுக இன்னும் முழுமையான தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடவில்லை. இவர்கள் தான் முதற்கட்ட அறிக்கையாக 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. எனவே விஜய் என்ன அறிவிக்கப் போகிறார்? இவர்களை குறை சொல்லும் விஜய் என்ன சொல்ல போகிறார்? சீமான் போன்று பேச போகிறாரா, அல்லது ஏதாவது முக்கியமான திட்டங்களை இலவசங்கள் இல்லாமல் விலையில்லா என்று சொல்ல போகிறாரா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக 6வது புள்ளி, டாப் 10 ஹைலைட்ஸில் 6வது புள்ளி, யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டோம். சமரசம் இல்லை, எங்கள் நேரடியாக களமிறங்கி எதிரெதிர் சமர்தான் என்று தெரிவித்திருக்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டோம் என்ற வகையிலே ஒரு முக்கிய, இதுவும் ஒரு மறைமுகமாக தங்களுக்கு அழுத்தம் கொடுப்போருக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் பெல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 7வதான டாப் ஹைலைட்ஸில் 7வது புள்ளி மிக முக்கியமானது. இதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுக நேரடியாக சரணடைந்து விட்டது, திமுக மறைமுகமாக சரணடைந்து விட்டது என இருவரும். இந்த ஒரு முறைதான் அவர் பாஜக என்ற பெயரை பயன்படுத்தினார். கொள்கை எதிரியாக இருக்கும் பாஜகவை கடுமையாக சாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றால் பல முறை அவர் அதை செய்ய மாட்டேன் என்கிற விமர்சனம் அவர் மீது கடுமையாக வைக்கப்பட்டதால் இன்று செயல்வீரர்கள் கூட்டத்தில் நிச்சயமாக அந்த கடும் விமர்சனம் அவரிடம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரே ஒரு முறைதான் அவர் பாஜக என்றே பயன்படுத்தினார். பாஜகவிடம் அஇஅதிமுக நேரடியாக சரணடைந்து விட்டது, திமுக மறைமுக சரணடைந்து விட்டது என்று கூறினார். ஆனால் தாவேகா சரணடையாது, ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், எந்த அழுத்தத்திற்கும், எப்படி நேரடியாக இருந்தாலும் சரி மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என விஜய் கொக்கரித்தார் என்றுதான் கூற வேண்டும். இந்த உரையிலே கொக்கரிப்போடு இருந்தார். ட்ரம்ப் எப்படி அங்கே பேசுகிறார் அது போன்று விஜய் இன்று பேசினார் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக 8வது புள்ளி, டாப் 10 ஹைலைட்ஸிலே 8வது புள்ளி, தீய சக்தி திமுக என தொடர்ந்து சில கூட்டங்களாக பேசி வந்த விஜய் இன்றைய கூட்டத்திலே இன்றைய செயல்வீரர்கள் கூட்டத்திலே அதிமுகவிற்கு ஊழல் சக்தி என்ற ஒரு புது பெயரை கொடுத்திருக்கிறார். தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, இனி தமிழ்நாட்டை ஆளவே கூடாது என்ற வகையிலே ஒரு கைதேர்ந்த அரசியல் தலைவராக இன்று அரசியல் பேச்சிலை மிளிர்ந்தார் விஜய் என்றுதான் கூற வேண்டும். 9வது புள்ளியாக அவர் என்ன பேசினார்? இது வெறும் அரசியல் தேர்தல் கிடையாது, ஜனநாயக போர் என்ற டிக்ளரேஷன். இன்று அதுதான் சொன்னேன், இந்த கிளியர் கட் எலெக்ஷன் மெசேஜ், விஜய் கொடுத்த கிளியர் கட் எலெக்ஷன் மெசேஜ், இது அரசியல் தேர்தல் கிடையாது, ஜனநாயக போர், ஜனநாயகமே வீழ்ந்து கிடக்கிறது என்ற வகையில் இது ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய யுத்தம், ஜனநாயக போர் என்று அறிவித்தார் விஜய். இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜனநாயகத்திற்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல இருக்கு, ஆனால் ஜனநாயகமாக தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். இது ஜனநாயக போர், இந்த போரில் நாம் வெல்ல வேண்டும். எனவேதான் நீங்கள் ஒவ்வொருவரும் சின்ன மருது, பெரிய மருது, வேலு நாச்சியார் என்ற அனைவரையும் உற்சாகப்படுத்தி ரசிகர்களை களமிறங்க வைத்திருக்கிறார். வேலை செய்ய அவர்களுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக, ஒரு உந்து சக்தியாக இன்றைய பேச்சில் அவர் பேசினார். அதே போன்று 10வது புள்ளி டாப் 10 ஹைலைட்ஸிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பூத் என்றால் கள்ள ஓட்டு போடுவதற்கான இடம். கள்ள ஓட்டு போட்டு இவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் இத்தனை ஆண்டுகள் எப்படி ஜெயித்தார்கள், தேர்தல் ஆணையம் என்ன செய்தது, நீதிமன்றங்கள் என்ன செய்தன, மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக இப்படி ஒரு கருத்தினை விஜய் தெரிவித்திருக்கிறார். கள்ள ஓட்டு போட்டு ஜெயிப்பார்கள், கள்ள ஓட்டு மட்டும்தான் போட்டார்கள், ஓட்டிங் பிளேஸே கள்ள ஓட்டு போடும் இடம் என்ற வகையில் பேசுகிறார் விஜய். இது போன்ற சில இடர்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த பார்வையிலே இன்று விஜய் மிக தெளிவாக கிளியர் கட் எலெக்ஷன் மெசேஜ் 3 விடயங்கள் கொடுக்கிறார். ஒன்று, கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, தனித்து போட்டி என்ற முடிவில் தான் கிட்டத்தட்ட உறுதியாக தாவேகாவின் தலைவர் விஜய் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. நட்பு சக்தி இல்லாவிட்டு நட்பு சக்தி வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதை
அவரே சொல்லியிருக்கிறார். எனவே தனித்து களமிறங்குவதற்கு தாவேகா தயார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது அரசியல் கட்சிகளுக்கு. 2, தன்னுடைய தொண்டர்களுக்கு விசில் அடித்து விட்டேன், நாளை முதல் ஆட்டம் ஆரம்பம், இன்னும் 2 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது, எனவே களமிறங்குங்கள், ஒவ்வொரு வீடாக சென்று விசில் அடித்து வெற்றி விசிலாக மாற்றுங்கள் என்ற வகையை தெரிவித்திருக்கிறார். 3வது, நம்முள் ஒற்றுமை இல்லாவிட்டால் தோல்விதான் என்பதை தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் மிக தெளிவாக கூறியிருக்க. குறிப்பாக நிர்வாகிகள் மட்டத்திலே அந்த ஒற்றுமையின்மை தெளிவாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். அவருக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதை தான் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நாம் கிளீன் பவுல்ட் ஆகிவிடுவோம், தோற்று விடுவோம் என்பதை சொல்லாமல் சொல்லி விஜய் மிக தெளிவாக கிளியர் கட் மெசேஜ், எலெக்ஷன் கிளியர் கட் மெசேஜ் கொடுத்திருக்கிறார் விஜய் என்றுதான் கூற வேண்டும். எனவே இந்த விஜயின் பேச்சு ஒட்டுமொத்த பார்வையில் பார்த்தீர்கள் எலெக்ஷன் பிரேக்கிங்கிலே விஜயின் கிளியர் கட் மெசேஜ். இன்று விசில் அடித்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிவிட்டார். மீண்டும் ஒருமுறை விஜய் விசில் அடிக்கின்ற காட்சிகளுடன் இந்த சிறப்பு நிகழ்ந்து விடைபெறுகிறோம். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இந்த சிறப்பு நிகழ்வு விடைபெறுவோம். மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்வு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சின்னம், உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே.